Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. What one? Random forest list. In order to generalize your overfitted model in the decision tree, we will make use of this random forest. Random forest builds. In the random forest, எப்படி build பண்றீங்களா with the help of a multiple decision trees. ஒரே டேட்டா செட் எடுத்துக்கிறீங்கம்மா அந்த டேட்டா செட் மல்டிபிள் ஃபீச்சர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி ரோ சாம்பிளிங் அண்ட் ஃபீச்சர் சாம்பிளிங் மீன்ஸ் உங்களுக்கு வேணுமன்ற ரோஸ் மட்டுமே எடுத்துக்கிறீங்க இது வேணுமன்ற ஃபீச்சர்ஸ் மட்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ண போறீங்க. சோ அத மாதிரி உங்ககிட்ட இருக்கிற டேட்டா செட் மல்டிபிள் ஃபீச்சர் சாம்பிளிங் ரோ சாம்பிளிங் யூஸ் பண்ணி மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எல்லா டெசிஷன் ட்ரீயோட ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுல மெஜாரிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டகரிக்கல் டேட்டா எடுக்கும் போது அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல மோஸ்ட்லி மேல் அண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்ன்றது மேல் தான், மோஸ்ட்லி ஃபீமேல் அண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்ன்றது ஃபீமேல் தான் எப்போ கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கும் போது. அதே உங்களோட டேட்டான்றது நியூமரிக்கல் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட அவுட்புட் எல்லாமே மீன் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ கிளாசிஃபயர்னா மெஜாரிட்டி ஓட்டிங் தான் எடுத்துக்க போறோம் ஆஸ் அவர் ரிசல்ட். அதுவே ரிக்ரெஷர் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ரிடிக்ஷனோட வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஆவரேஜோட வேல்யூ தான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். திஸ் இஸ் வாட் அ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். இந்த டெசிஷன் ட்ரீயோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். மெயின் திங் இஸ் டு ஜெனரலைஸ் யுவர் மாடல். எப்ப நம்மளோட டெசிஷன் ட்ரீ ஓவர் ஃபிட் ஆயிடுமோ அது ஜெனரலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுற அல்கரிதம் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்கரிதம். சோ இப்போ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றது இங்க பாக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பிக் அட் ரேண்டம் k data points from the training data set. மீன்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ண போறீங்க. So like this you can create a multiple decision trees just by gathering the data points from your data set. So பாருங்க, build the decision tree associated with these k data sets. Choose the number entry means in the data setல values choose பண்ணி multiple trees create பண்ண போறீங்க. இந்த ஸ்டெப் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே பண்றீங்க மீன்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. For a new data point, make each one of your entry trees predicts the category to which the data point belongs and assign the new data point to the category that wins the majority vote. So நம்ம எப்ப ஒரு நியூ டேட்டா பாயிண்ட் கொடுக்கும்போது அந்த பாயிண்ட் எந்த டேட்டா பாயிண்ட்க்கு சம்பந்தப்பட்ட எந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ நம்ம மெஜாரிட்டி ஓட் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன் which where it contains a multiple fruits. ஸோ இதுல நம்ம ரோ சாம்பிளிங் ஃபீச்சர் சாம்பிளிங் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபியூ சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டெசிஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். திரும்பி இங்க நம்ம இந்த சாம்பிள்ஸ் இங்க வந்திருக்கிறது நீங்க வராதன்னு இல்ல, இட் மே பி ரிப்பீட் இன் திஸ் கேட்டகரிஸ் ஆல்சோ. நம்ம மாடல் ட்ரைனிங் பண்ணும்போது ரிப்பீட்டட் டேட்டான்றது கூட நமக்கு வரலாம் பிகாஸ் சேம் டேட்டா செட் யூ ஆர் யூசிங் ஃபார் கிரியேட்டிங் த மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸ். ஸோ இந்த நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் யூஸ் பண்ணிக்கிட்டு சம் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரீஸ் கிரியேட் பண்ணிடுறோம். சோ இந்த ட்ரீஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரீஸ்ல நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், எந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறத நம்ம டிசைட் பண்ணிடுறோம். சோ மெஜாரிட்டி ஓட்டிங் பாருங்களேன், இந்த ட்ரீ 1ல கிளாஸ் ஏன்றது மெஜாரிட்டி இருக்கு, இந்த ட்ரீ 2ல வந்துட்டு கிளாஸ் ஏ இருக்கு, இந்த ட்ரீ n ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் தேர்ட் ட்ரீ என்னப்போ கிளாஸ் பி இருக்கு மீன்ஸ் பனானா இருக்கு. சோ நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி சொல்றோம்னா இந்த 3 அவுட்புட்ஸ் பார்த்துட்டு எது மெஜாரிட்டி இருக்கோ தட் இஸ் அவர் ஃபைனல் ரிசல்ட் அப்படினு சொல்லிடலாம். சோ திஸ் இஸ் வாட் a random tree means random forest algorithm. In the random forest kaga I have taken one data set that is iris data set ma'am. So in the iris data set andradhu naan sk learn library la import பண்ணிட்டு இருக்கேன். So இதுக்கு தேவைப்பட்டிருக்கிற எல்லா லைப்ரரிஸ் இங்க இம்போர்ட் பண்ணிருக்கேன் லைக் pandas library, matplotlib library, seaborn library, training and testing காக skykit ல இந்த மாடல் செலக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட டேட்டான்றது ஒரே ரேஞ்சில் கொடுக்கணுன்றதுக்காக ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அக்யூரசிக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக மெட்ரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது நம்மளோட ட்ரெயினர் மீன்ஸ் நம்மளோட டேட்டாக்கு ட்ரைனிங் பண்ண போற மாடல்ன்றது கூட நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ன்றது என்செம்பிள் மாடல் இருந்து தான் வந்துட்டு இருக்கு, அல்காரிதம் இருந்து தான் வந்துட்டு இருக்கு. என்செம்பிள் இஸ் நத்திங் பட் பேக்கிங் டெக்னிக்மா. So it is a one type of bagging technique which is used to perform this random forest classifier. ஓகேவா? ஸோ வேணுமான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்மளோட டேட்டா செட்ன்றது லோட் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற டேட்டா ஆக்சுவலா இது வந்துட்டு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ வேர் ஐ வாண்ட் ஓன்லி த இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ் தட் இஸ் டேட்டான்ற கீழே தான் இருக்குது. ஸோ செப்பல் லென்த் செப்பல் வித் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட டேட்டா வேல்யூஸ். அடுத்தது டார்கெட் வேல்யூஸ் வேர் இட் 3 கேட்டகரிஸ் இருக்கிறதுனால 0, 1, 2 அன்னிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் நான் இது வந்துட்டு இந்த 2 காலம்ஸ் இந்த டார்கெட் டேட்டானது டேட்டா ஃப்ரேமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா ஃப்ரேமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஐரிஸ் டாட் டேட்டா. நெக்ஸ்ட் காலம்ஸ் இது வந்துட்டு ஐரிஸ் டாட் ஃபிஹெச்என் நேம்ஸ் மீன்ஸ் இந்த டேட்டா மட்டுமே ரோஸ் மட்டுமே இருக்கு. இந்த ரோஸோட காலம் நேம்ஸ் எங்க இருக்கு நம்மளுக்கு ஃபிஹெச்என் நேம்ஸ் இருக்கு இந்த ஐரிஸ் டேட்டா செட்ல. ஸோ ஃபிஹெச்என் நேம்ஸ் கொடுத்துட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஐ வாண்ட் டு ஆட் த டார்கெட் மீன்ஸ் இதோட அவுட்புட் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் இங்க என்ன பண்ண போறேன், டார்கெட் மீன்ஸ் இந்த டிஎஃப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா ஃப்ரேமுக்கு இன்னொரு காலம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் டார்கெட் காலம். அது வந்துட்டு ஐரிஸ் டேட்டா செட்ல இருக்கிற டார்கெட் காலம் தான் நியூ டேட் இந்த நேம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா இந்த ஆல்ரெடி இருக்கிற டார்கெட் காலம் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் வித் த நேம் டார்கெட். நான் கொடுத்துருக்கிற நேம் தான். நெக்ஸ்ட் இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ அது நம்ம டேட்டா ப்ரிப்பரேஷன் சொல்ல போறோம். எக்ஸப்ட் லாஸ்ட் காலம் ரெஸ்ட் அண்ட் ஆல் இண்டிபெண்டன்ட் காலம்ல வச்சுக்கணுன்றதுக்காக எக்ஸ்பிரஸ் வச்சுட்டேன். வரும் லாஸ்ட் காலம் டிபெண்டன்ட் வேரியபிள் இல்லையா? ஸோ அந்த காலம் y வேரியபிள் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் நம்மளோட இஷ்டம். நம்மளோட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு மீன்ஸ் டெஸ்டிங் ட்ரைனிங் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு அப்புறமா மாடலுக்கு ட்ரெயின் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணாமவே நம்ம கிட்ட கம்மி டேட்டா இருக்கும்போது டைரக்டா கூட மாடலிங் பண்ணலாம். அது அப் டு யூ ஓன்லி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஸ்பிளிட்டிங் டேட்டான்றது ட்ரைனிங்காக டெஸ்டிங்காக ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கேன். 20% டெஸ்டிங் எடுத்திருக்கேன், ரிமைனிங் வந்துட்டு ட்ரைனிங்காக. இங்க நம்ம ட்ரைனிங் டெஸ்டிங் அண்ட் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா யூ நீட் டு ரேஞ்சஸ்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒரே ரேஞ்சில கொண்டு வரணுன்றதுக்காக ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இங்க ஓன்லி நீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணணும்ன்றது ஓன்லி ட்ரைனிங் டேட்டா தான். நம்மளோட டெஸ்ட் டேட்டான்றது ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஒரே டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்றதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க இது பண்ணிட்ட அப்புறமா யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் யுவர் மாடல் டு த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு n estimators is equal to 100. வாட் இஸ் திஸ் மீனிங்னா உங்களுக்கு எத்தனை ட்ரீஸ் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல 150 ரோஸ் இருக்கு அண்ட் 4 காலம்ஸ் இருக்கு இண்டிபெண்டன்ட் காலம்ஸ். சோ இங்க நம்மளோட n எஸ்டிமேட்டர்னா என்னதுன்னா எத்தனை டெசிஷன் ட்ரீஸ் நீங்க டிரா பண்ணணும் உங்களோட டேட்டா செட்ல இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் 100 கொடுத்துருக்கேன். random state is equal to 42னா so it is going to choose different values as you run. ஓகே, எத்தனை டைம்ஸ் நீங்க ரன் பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் வேல்யூஸ்ன்றது டிஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டு ஒரு டெசிஷன் ட்ரீ அத்தனை டைம்ஸ் 100 டெசிஷன் ட்ரீஸ் கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் இது நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ட்ரைனிங் டேட்டா ட்ரெயின் பண்ண போறீங்க. அடுத்தது உங்களோட டெஸ்டிங் டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அக்யூரசி கால்குலேட் பண்ண போறேன். நம்மளோட ட்ரைனிங் டேட்டாக்கு அப்புறமா நம்மளோட டெஸ்டிங் டேட்டாக்கு ஆக்சுவல் டேட்டாக்கு ப்ரிடிக்டட் டேட்டாக்கு நான் அக்யூரசி ஸ்கோர் கால்குலேட் பண்ணும்போது 100% வந்திருக்கு. மீன்ஸ் நம்மளோட ஐரிஸ் டேட்டா செட்டுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகுறது இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். ஸோ ஆக்சுவலா நம்மளுக்கு வந்துட்டு 0.100 வந்திருக்கும். நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு வந்திருக்கிற டேட்டாவை இன்டூ 100 பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் நான். ஓகேவா? ஸோ நம்மளோட மாடலோட அக்யூரசி வந்துட்டு 100%. நீங்க பாத்திருக்கீங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் 10 பர்ஃபெக்ட் 10 ஐட்டம்ஸ், 9 ஐட்டம்ஸ் ஆர் ஒன் கேட்டகரி, 11 ஐட்டம்ஸ் ஆர் இன்னொரு கேட்டகரி. ஸோ டோட்டலா நம்மளுக்கு மேக்சிமம் அப்ராக்சிமேட்லி எல்லாத்துலயுமே
ப்ராப்பரா ப்ரிடிக்ட் ஆயிருக்கு வேல்யூஸ். சோ அதுக்காக நம்மளோட அக்யூரசின்றது 100% சொல்லுங்க. நம்ம இப்ப வந்துட்டு இங்க நம்ம ஹீட் மேப் இங்க நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா ஹீட் மேப் டிராப் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா செட்டோசான்றது 10க்கு 10. அப்புறமா வந்துட்டு வெர்சிகல்ன்றது 9 கொடுத்திருக்கு, வெர்ஜினிகான்றது 11 கொடுத்திருக்கு. மீன்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது ப்ராப்பரா கொடுத்திருக்கு பாருங்க. பாத்தீங்களா? சோ இட் இஸ் கிவிங் த ப்ராப்பர். இங்க எதுவுமே நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்றதே வரல பாருங்க. ஃபால்ஸ் நெகட்டிவ் இல்ல, ஃபால்ஸ் பாசிட்டிவே இல்ல பாருங்க. சோ ஓன்லி ஆக்சுவல் டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன் டேட்டாக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதுனால 100%. சோ ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் இங்க. Random forest classifiers also provide insight into which features were the most in making the predictions. எந்த feature யூஸ் பண்ணதால ரொம்ப மீன்ஸ் பர்ஃபெக்ட்டா கொடுக்குதுன்றது நம்ம இந்த random forestன்றத சொல்ல போறது. சோ நம்ம இங்க பாக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற feature importance calculate பண்றதுக்காக I am just using this property. யூஸ் பண்றதுனால நம்ம இங்க வந்துட்டு feature names like என்ன feature names, petal width, sepal width, sepal length அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அது பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாலுத்துல which is very best ன்னு சொல்றதுதான் இங்க பிளாட் பண்ணிருக்கிறது. சோ இங்க நீங்க பார்க்கும்போது பெட்டல் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த ஃபீச்சர் பர்ஃபெக்ட் ன்னு சொல்லலாம். பிகாஸ் இங்க நீங்க இந்த 4 செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 தான் மேக்ஸிமம்ல இருக்குது. சோ இங்க பாருங்க from the graph we can see the petal width is the most important followed closely by the petal length. இந்த 2 தான் important ன்னு சொல்லலாம். The sepal width and sepal length have a lower importance in determining the model's predictions. This indicates that the classifier relies more on the petal measurements to make the predictions about the flower species. So petal measurement base பண்ணிக்கிட்டு தான் இந்த flower வந்துட்டு இந்த கேட்டகரிக்கு ரிலேட் ஆயிருக்கிறதுன்னுட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. Random forest classifiers are useful for classification tasks, offering high accuracy and robustness. They are easy to use, provide insights into feature importance, and can handle complex data sets. So with the help of this feature importance, you can able to decide which feature is important for your in order to decide the category. So நம்ம காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட் மேல கூட இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்ன்றது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அக்யூரசின்றது கொடுக்குதுமா. ஓகேவா? So this is all about supervised learning algorithms. Actually 2 types of algorithms, supervised and unsupervised. நம்ம reinforcement இங்க learn பண்ண மாட்டோம். இந்த 2 typesல நம்ம supervised regression related algorithms கவர் பண்ணிருக்கிறோம். At the same time classification related algorithms எல்லாமே கவர் பண்ணிருக்கிறோம். So next class நம்ம பார்க்க போறது என்னன்னா unsupervised algorithms தான். அதிலே நம்ம பார்க்க போறது clustering algorithms and association algorithms. நாளைக்கு நம்ம clustering algorithms பார்க்க போறோம். அதுல 2 types பார்க்க போறோம். One is k-means clustering algorithm and second thing is hierarchical clustering algorithm. So association நம்ம next sessionல பார்க்க போறோம். I think next sessionல means next weekல நம்ம machine learning under concepts finish பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போறது டீப் லேர்னிங் கூட சேம் இதே மாதிரி தான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டீப் லேர்னிங் இருக்க நம்ம டெக்ஸ்டுவல் டேட்டாக்ல டெக்ஸ்ட் இருக்கும்போது நம்ம இந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றோம். அந்த இமேஜ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we will make use of a deep learning concepts. சேம் இதே மாதிரி தான் இருக்க போகுது அது கூட. ஓகேமா? சோ இதுல யாருக்கான டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கவர் பண்ணிருக்கிற கான்செப்ட்ஸ்ல? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.